Hi to all, welcome back to BioSquad in Tamil. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சயின்ஸ் கிளாஸ் 10ல யூனிட் 12 பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இருக்கிற வீடியோஸில் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபோட்டோ அப்படின்னா லைட்டு, சிந்தசிஸ் மீன்ஸ் பில்ட். தட் மீன்ஸ் இட் இஸ் அ ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் மூலமாக லைட்டை யூஸ் பண்ணி ஃபுட்டை பில்ட் பண்ண போகிறாங்க, ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. யார் பண்ண போகிறா? ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ் பண்ணுவாங்க. ஆட்டோட்ராஃப்னா யாரு? அவங்க ஃபுட்டை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறவங்க ஆட்டோட்ராஃப்ஸ். எக்ஸாம்பிள் பிளான்ட்டு, ஆல்கே, சில பாக்டீரியாஸ் இருக்குது. அந்த பாக்டீரியாவோட பாடியில் குளோரோஃபில் இருந்ததுன்னா அவங்களும் ஆட்டோட்ராஃப் கேட்டகரியில் வந்துடுவாங்க. அப்போது ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் அ ப்ராசஸ் பை விச் ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ் லைக் green plants, algae and chlorophyll containing bacteria, they will utilize the energy from sunlight. சன்லைட்ல இருந்து தான் எனர்ஜி வந்து எடுத்துப்பாங்க and they can prepare the food. இப்போ இந்த ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து சன்லைட் அண்ட் குளோரோஃபில் ப்ரெசன்ஸில் கார்போஹைட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இது நமக்கு இந்த ஈக்குவேஷனில் ரொம்ப தெளிவாக கிடைக்கும். என்ன சொல்லியிருக்காங்க? கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்ந்து குளோரோஃபில் அண்ட் சன்லைட்டோட ஹெல்ப்பில் ப்ரெசன்ஸில் கார்போஹைட்ரேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதில் பை ப்ராடக்டாக ஆக்சிஜன் கிடைக்கும். இந்த ஆக்சிஜனை தான் நாம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறோம். சரி, இப்போ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்கும்? பிளான்ட்டோட க்ரீன் பார்ட்ஸ் எங்கே இருக்கும்? குளோரோஃபில் இருந்தால் தானே அது க்ரீன் கலரில் இருக்கும். அப்போ எங்கே க்ரீன் பார்ட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். நம்ம ஸ்டெம் எல்லாம் படிக்கும் போதே அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்னு படிச்சிருப்போம். இப்போ நீங்கள் அதை அப்படி கொஞ்சம் கிராஸ் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ்பெஷலி மோஸ்ட்லி மேக்ஸிமம் எங்கே நடக்கும்னா பிளான்ட்டோட லீஃபில் நடக்கும். இப்போ ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் ஆக்சுவலாக 2 டைப் ஆஃப் பிக்மெண்ட் இருக்குது. ஒன்று ப்ரைமரி பிக்மெண்ட், இன்னொன்று அக்சசரி பிக்மெண்ட். இந்த ப்ரைமரி பிக்மெண்ட்டுங்கிறது யார்? குளோரோஃபில் ஏ தான் ப்ரைமரி பிக்மெண்ட். ஏன் இவங்க ப்ரைமரி பிக்மெண்ட் அப்படின்னா, இவங்க தான் சோலார் எனர்ஜினா எனர்ஜி ஃப்ரம் சன். அந்த லைட் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதனால இவங்க ப்ரைமரி பிக்மெண்ட்னு சொல்றோம். இப்போ இங்கே தான் இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுனால இதை நாம ரியாக்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு பிக்மெண்ட் யாரு? அக்சசரி பிக்மெண்ட். யாருன்னா குளோரோஃபில் பி அண்ட் கரோட்டினாய்ட்ஸ் தான் அக்சசரி பிக்மெண்ட். இவங்களும் சோலார் எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க, ஆனா குளோரோஃபில் ஏ பண்ற அளவுக்கு பண்ண மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் கம்மியா பண்ணிப்பாங்க. இவங்க இவங்க எடுத்துக்கிட்ட யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்ட அந்த எனர்ஜியை குளோரோஃபில் ஏக்கு பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இந்த அக்சசரி பிக்மெண்ட்டை நம்ம ஹார்வெஸ்டிங் சென்டர் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா குளோரோஃபில் ஏ வந்து இவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்கல்ல, ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்கல்ல, அதனால இவங்க ஹார்வெஸ்டிங் சென்டர். பிரைமரி பிக்மெண்ட்ஸ் ரியாக்ஷன் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ரெண்டும் சேர்ந்து, பிரைமரி அண்ட் அக்சசரி பிக்மெண்ட்ஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம பிக்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். நவ் ரோல் ஆஃப் சன்லைட் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். இப்போ சன்லைட் கண்டிப்பாக வேணும், எசென்ஷியல். இது இந்த என்டையர் ப்ராசஸ்மே, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் எல்லாமே எங்கே நடக்கும்? குளோரோபிளாஸ்ட்ல தான் நடக்கும். இந்த குளோரோபிளாஸ்ட்ல நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. நம்ம படிச்சோம்ல, என்வலப், ஸ்ட்ரோமா, தைலகாய்ட், கிரானா அப்படின்னு நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் படிச்சோம்ல. இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் எப்படி இருக்கும்னா, லைட் டிபெண்ட் ரியாக்ஷனை கேரி பண்ற மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷனை கேரி பண்ற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் சைட்ஸ், 2 ரியாக்ஷனும் நடக்கிறதுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் சைட்ஸ் அந்த குளோரோபிளாஸ்ட்ல இருக்கு. இப்போ நம்ம லைட் டிபெண்ட் ரியாக்ஷனை பார்க்கலாம். இது ஹில் ரியாக்ஷன் அப்படின்னு இன்னொரு பேர் வைக்கலாம், இல்லைன்னா லைட் ரியாக்ஷன் வைக்கலாம். ஏன்னா இதை கண்டுபிடிச்சவர் ராபின் ஹில் 1939ல. அதனால இதுக்கு நம்ம ஹில் ரியாக்ஷன் அப்படின்னு பேர் வச்சிட்டோம். சரி, இப்போ இது குளோரோபிளாஸ்ட்ல தைலகாய்டு மெம்பரேன், நம்ம படிச்சோம்ல, கிரானான்னு படிச்சோம்ல, அந்த தைலகாய்டு மெம்பரேன்ல தான் இந்த ரியாக்ஷன் நடக்க போகுது. இப்போ ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும்? சன்லைட் அப்சர்வ் பண்ணணும், அதை கன்வெர்ட் பண்ணணும். என்னவா? கெமிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணணும். என்ன கெமிக்கல் எனர்ஜி? ஏடிபி அண்ட் NADPH2. இதுக்கான எக்ஸ்பான்ஷன்ஸ் நமக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஏடிபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், NADPHக்கு நிகோட்டினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைட் பாஸ்பேட் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ், these products of light reaction move out from the thylakoid to the stroma of the chloroplast. Now light independent reaction. இது நம்ம டார்க் ரியாக்ஷன், பயோசிந்தட்டிக் ஃபேஸ், கேல்வின் சைக்கிள், இப்படின்னு நம்ம டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இதுக்கு நம்ம கொடுக்கலாம். இது எங்க நடக்கும்? குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ராமால நடக்கும். லைட் டிபெண்ட் எங்க நடந்தது? கிரானால நடந்தது. இது எங்க நடக்குதுன்னா ஸ்ட்ராமால நடக்குது. இப்போ இந்த ரியாக்ஷன் போது என்ன நடக்குது? CO2 கார்போஹைட்ரேட்டா ரெடியூஸ் ஆகுது. இதான தீம் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். அதுதான் நடக்கும். எப்படி நடக்குது? யார் ஹெல்ப் பண்றா? ATP plus NADPH ஹெல்ப் பண்ணி தான் இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. இந்த ATP
ஏடிபியும் NADPHம் எங்க இருந்து வந்தது? லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ல ஏடிபி NADH சிந்தசிஸ் பண்ணுச்சுன்னு நம்ம சொன்னோம்ல. அவங்கள யூட்டிலைஸ் பண்ணி தான் இவங்க இந்த ரியாக்ஷன கேரி பண்ணுவாங்க. சரி, இத ஏன் டார்க் ரியாக்ஷன்னு சொல்றோம்? பிகாஸ் இது ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்ல நடக்கிறதுனால இத நம்ம டார்க் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த கால்வின் சைக்கிள்ல எதெல்லாம் இன்புட்டா குடுக்குறோம், எதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, CO2வை யூஸ் பண்றாங்க. எங்க இருந்து? அட்மாஸ்பியர்ல இருந்து. ஏடிபி அண்ட் NADPH யூஸ் பண்றாங்க. அது எங்க இருந்து யூஸ் பண்றாங்க? லைட் ரியாக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆன அந்த ப்ராடக்ட்ட இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ் இத நம்ம 2ஆ பிரிச்சிரலாம். இன்டர்னல் ஃபேக்டர், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். பிளான்ட்க்கு உள்ளவே சில பிளாக் ஷீட்ஸ் இருக்கு. அதனால சில அஃபெக்ட் நடக்கும். அப்ப இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல யார் யார் இருக்கு? பிக்மெண்ட், லீஃப் ஏஜ், அக்யூமுலேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட், ஹார்மோன்ஸ். இப்ப எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வெளிய இருந்து என்விரான்மென்ட்ல இருந்து, அட்மாஸ்பியர்ல இருந்து சில டிப்ரெஷன், சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது யார் யாரு? லைட், கார்பன் டை ஆக்சைடு, டெம்பரேச்சர், வாட்டர் அண்ட் மினரல் எலிமெண்ட்ஸ். மைட்டோகாண்ட்ரியா. இப்ப இந்த மைட்டோகாண்ட்ரியா எப்படி இருக்கு? ஃபிலமெண்டஸா இருக்கும். நீங்க பிளான்ட் செல் எடுத்து பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்னா, ஃபிலமெண்டஸா இருக்கு. இல்லன்னா கிரானுலார் சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்னு சொல்லலாம். கிரானியூல்ஸ்னா என்ன? நம்ம இந்த ரவலாம் போட்டு வச்சோம்னா கிரானியூல் மாதிரி தெரியும்ல. கடுகு இதெல்லாம் கிரானியூல்ஸ் மாதிரி இருக்கும். இது சைட்டோபிளாசம்ல இருக்கிற ஆர்கனல் அப்படிங்கிறதுனால கிரானுலார் சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல். இது யார் ஐடென்டிஃபை பண்ணாங்க? கோலிகர் 1857ல இது கிரானுலார் ஸ்ட்ரக்சரை தான் ஐடென்டிஃபை பண்றாரு. எங்க இருந்து பண்றாரு அப்படின்னா, ஸ்ட்ரெய்டட் மசில்ஸ்ல இருந்து பண்றாரு. தட் மீன்ஸ் வாலண்டரி மசில். என்னோட வில்லிங் இருந்தா தான் மூவ் ஆகும் அப்படின்னு இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வாலண்டரி மசில். எக்ஸாம்பிள், இப்போ கீழ ஒரு பென் விழுந்துருச்சு. அந்த பெண்ணை எடுக்கணும்னு நான் நினைச்சு என்னோட ஹேண்ட்ஸை மூவ் பண்ணனா தான் அது மூவ் ஆகும். இது வாலண்டரி மசில். என்னோட ஹார்ட் பீட் இதெல்லாம் வந்து என்னோட கண்ட்ரோல்ல இல்ல. ரொம்ப நாளா ஹார்ட் வந்து துடிச்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் அமைதியாயிரு அப்படின்னு நம்மளால ஹார்ட் ஸ்டாப் பண்ணி வைக்க முடியாது இல்லையா? ஸோ அதெல்லாம் இன்வாலண்டரி மசில். இப்போ மைட்டோகாண்ட்ரியாவை எங்க இருந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க? வாலண்டரி மசில்ல இருந்து, ஸ்ட்ரெய்டட் மசில்ல இருந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. யூகேரியாட் செல்ல, தட் மீன்ஸ் ட்ரூ நியூக்ளியர் மெம்பரேன் எல்லாம் கிளியரா நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த செல்லு யூகேரியாட். நியூக்ளியர் மெம்பரேன்லாம் தெரியல அப்படின்னா அது ப்ரோகேரியாட். இப்போ யூகேரியாட்டிக் செல்லுல எனர்ஜி கரன்சியை கொடுக்கறது, எனர்ஜி கரன்சினா யாரு? ஏடிபி, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்னு படிச்சோம்ல. இப்போ எனக்கு ஒரு பொருள் வேணும், கடையில இருந்து நான் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா நான் காசு கொடுத்தாதான் எனக்கு அந்த பொருள் கிடைக்கும். லைக் வைஸ் இப்போ என்னோட பாடியில ஏதாவது மூவ்மெண்ட் வேணும், நடக்கணும், எழுந்துக்கணும், தூங்கணும், படிக்கணும், எந்த ஒரு ஒர்க் பண்ணணும்னாலும் எனக்கு எனர்ஜி வேணும்ல. அந்த எனர்ஜி தான் இந்த ஏடிபி. அப்ப நீங்க அந்த எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் நடக்கும். ஸோ இது எனர்ஜி கரன்சி ஆஃப் த பாடி யாரு? அப்போ செல் யாருன்னா ஏடிபி. இப்ப இது பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஏன்னா அந்த ஏடிபியை சிந்தசிஸ் பண்றதே இவங்க தாங்க. அதனால இது பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். இதோட சைஸ் எப்படி இருக்கு? 0.5 மியூஎம் டு 2.0 மியூஎம் வரைக்கும் இருக்கு. மைட்டோகாண்ட்ரியால 60 to 70% ஆஃப் புரோட்டீன், 25 to 30% ஆஃப் லிப்பிட், 5 to 7% ஆஃப் RNA and small amount of DNA and minerals இருக்கு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா மெம்பரேனை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் மெம்பரேன் இருக்கு. ஒரு இன்னர் மெம்பரேன், ஒரு அவுட்டர் மெம்பரேன் இருக்கு. நீங்க பிக்சர் பாத்தீங்கன்னா பிக்சர்ல ரொம்ப கிளியராவே தெரியும். இப்ப ஈச் மெம்பரேன் 60 to 70 ஆங்ஸ்ட்ராங் திக். இத நம்ம செல்ஸோட சைஸை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ற யூனிட். இப்ப அவுட்டர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல எப்படி இருக்கு? அது ரொம்ப ஸ்மூத், ஃப்ரீலி பெர்மியபிள். யார் வேணா உள்ள போலாம், யார் வேணா வெளியே வரலாம். இது அவுட்டர் மெம்பரேன்ல. இப்ப இந்த மெம்பரேன் கொஞ்சம் ஃப்ரீலி பெர்மியபிள் டு ஸ்மால் மாலிகுல். அண்ட் இதுல என்னெல்லாம் இருக்கு? என்சைம்ஸ், புரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் இருக்கு. இது இல்லாம போரின் மாலிகுல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த போரின் மாலிகுல்ஸ் அப்படின்னா என்னன்னா, திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டீன். இப்ப இதுதான் இட் வில் கிரியேட் அ சேனல். இந்த சேனல் வழியா தான் எல்லா மாலிகுல்ஸும் உள்ள போயிட்டு வெளியே வரணும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், செமி பெர்மியபிள். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லை, செமி பெர்மியபிள். ஒரு சில இதெல்லாம் உள்ள வரணும், ஒரு சிலர்லாம் வெளியே போயிடலாம். அந்த மாதிரி. ஸோ இவங்க தான் மெட்டீரியல்ஸ், என்னென்ன மெட்டீரியல் செல்லுக்குள்ள போகணும், வெளியே வரணும், இது எல்லாத்தையும் டிசைட் பண்றது இந்த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் தான். திஸ் இஸ் ரிச் இன் என்சைம்ஸ் அண்ட் கேரியர் புரோட்டீன். கேரி பண்ணிட்டு வெளியே போகணும், கேரி பண்ணிட்டு உள்ள கூட்டு வரணும்ல. ஸோ கேரியர் புரோட்டீன். This is made up of, this contains 80% of proteins and lipids. இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல கிறிஸ்டேன்னு ஒரு போர்ஷன் இருக்கு. இப்ப இந்த கிறிஸ்டே எப்படி இருக்கும்? நீங்க பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும்.
ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். இது கிறிஸ்டல். இப்ப இது எதுக்கு இருக்கு? நம்ம ஸ்டொமக்ல படிக்கும்போதே, ஸ்மால் இன்டெஸ்டைன்ல படிக்கும்போதே வில்லை வந்து இந்த மாதிரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். அது எதுக்கு இருக்குன்னா, சர்ஃபேஸ் ஏரியாவ இன்கிரீஸ் பண்றதுக்குன்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும். இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் எதுக்கு இருக்குன்னா, சர்ஃபேஸ் ஏரியாவ இன்கிரீஸ் பண்றதுக்கு இருக்கு. எதுக்கு? டு ஹோல்ட் வெரைட்டி ஆஃப் என்சைம்ஸ். அதுக்காக இங்க இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் ஆக்ஸிசோம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதுவும் இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல தான் இருக்கு. இட் பியர்ஸ் a minute regularly spaced டென்னிஸ் ராக்கெட் ஷேப். நம்ம டென்னிஸ்லாம் விளையாடுவோம்ல, அந்த டென்னிஸ் ராக்கெட் ஷேப்ல தான் இந்த ஆக்ஸிசோம் பிரசன்ட் ஆயிருக்கும். இது ஏடிபி சிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆகுது. இந்த பிக்சரை மட்டும் ரிப்பீட்டடாவே கேக்குறாங்கப்பா. 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்ஸிசோமை டிரா பண்ணி நீங்க ஜஸ்ட் F1 ஹெட் ஸ்டாக் F0 பேஸ் அப்படின்னு நீங்க வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்துடும். மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்ல என்ன இருக்குன்னா, மிக்சர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மிக்சர் ஆஃப் புரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் இருக்கு. அது இல்லாம ஒரு முக்கியமான என்சைம் இருக்கு. கிரப் சைக்கிளுக்கு தேவையான என்சைம் அங்கதான் இருக்கு. மைட்டோகாண்ட்ரியாவோட ரைபோசோம் அங்கதான் இருக்கு. அது 70S ரைபோசோம். டிஆர்என்ஏ அங்கதான் இருக்கு. மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவும் இந்த மேட்ரிக்ஸ்ல தான் சஸ்பெண்ட் ஆயிருக்கு. இப்ப இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்ப மைட்டோகாண்ட்ரியா தான் ரொம்ப முக்கியமான ஆர்கனல். எதுக்கு? ரெஸ்பிரேஷனுக்கு. ஏன்னா இவங்க தான் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஏடிபியை சிந்தசிஸ் பண்ணுவாங்க. ஏடிபி தான் கரன்சி ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம படிச்சோம்ல. அப்போ பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் யாரு? மைட்டோகாண்ட்ரியா. அதே மாதிரி திஸ் மைட்டோகாண்ட்ரியா ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் நார்மல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கால்சியம் அயன். கால்சியம் அயன்ஸோட கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா செல் பர்ஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ அதோட நார்மல் கான்சென்ட்ரேஷனை மெயின்டைன் பண்றது மைட்டோகாண்ட்ரியாவோட வேலை. அதே மாதிரி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை ரெகுலேட் பண்றதும் மைட்டோகாண்ட்ரியாவோட வேலை. டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இப்ப ரெஸ்பிரேஷன்னா என்னன்னா முதல்லயே சொல்லியிருக்கேன். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்க்கு பேரு ரெஸ்பிரேஷன். இப்ப பிளான்ட்ஸ் என்ன பண்ணுது? அட்மாஸ்பியர்ல இருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க ஃபுட் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணாதான் அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெஸ்பிரேஷனையே 2 டைப்பா பிரிச்சிருப்பாங்க. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு 2 டைப்பா பிரிச்சுட்டாங்க. இப்ப ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிரேக் டவுன் ஆஃப் ஆர்கானிக் ஃபுட் நடக்கும். தட் மீன்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன். இதோட நடந்ததுன்னா இதுக்கு பேரு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். தட் மீன்ஸ் பிரேக் டவுன் ஆஃப் ஆர்கானிக் ஃபுட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன். என்னவா பிரேக் டவுன் ஆக போகுது? கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் பிளஸ் எனர்ஜியா பிரேக் டவுன் ஆகும். உங்களுக்கு ஈக்குவேஷன் இருக்கு. ஈக்குவேஷனை தெளிவா பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டேஜஸ் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். கிளைகோலைசிஸ். கிளைகோனா குளுக்கோஸை மீன் பண்றது. லைசிஸ் அப்படின்னா பிரேக் டவுன். அப்போ குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ண போகுது. குளுக்கோஸுங்கிறது 6 கார்பன் மாலிகுல். இதை 3 கார்பன் மாலிகுல் தட் மீன்ஸ் பைருவிக் ஆசிடா பிரேக் டவுன் பண்ண போகுது. இதுதான் இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல நடக்கும். இப்போ இந்த கிளைகோலைசிஸ் எங்க நடக்கும்? செல்லோட சைட்டோபிளாசம்ல நடக்கும். நீங்க ஏரோபிக்கா இருந்தாலும் அனரோபிக்கா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளைகோலைசிஸ் தான். தட் மீன்ஸ் குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி பைருவிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகிறது. நமக்கு இப்ப குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி பைருவிக் ஆசிடா கன்வெர்ட் ஆச்சுல, இது எங்க நடக்குதுன்னு சொன்னோம்? சைட்டோபிளாசம்ல நடக்குதுன்னு சொன்னோம். இப்ப சைட்டோபிளாசம்ல இருந்து அது மைட்டோகாண்ட்ரியாவுக்கு மூவ் ஆகி வரணும். அப்பதான் எனக்கு அந்த பைருவிக் ஆசிட் ஆக்சிடேஷன் ஆகும். ஆக்சிடேஷன் ஆயிட்டு CO2 வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜுக்கு பேர் தான், இந்த சைக்கிளுக்கு பேர் தான் கிரப் சைக்கிள். இதை நம்ம TCA சைக்கிள், தட் மீன்ஸ் ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி 2 சைக்கிள் நடந்தது இல்ல, கிளைகோலைசிஸ் அண்ட் கிரப் சைக்கிள். அப்ப என்ன ப்ரொடியூஸ் ஆயிருக்கும்? NADH அண்ட் FADH ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த NADH அண்ட் FADH ஆக்சிடைஸ் பண்ணி NAD அண்ட் FAD மாத்தணும். அப்பதான் எனர்ஜி கிடைக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் தேவைப்படுது. இந்த NADH2 அண்ட் FADH2 எல்லாம் மூவ் பண்றதுக்கு ஒரு சேனல் தேவைப்படுது, ஒரு செயின் தேவைப்படுது. அந்த செயினுக்கு பேர் தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு பேரு. இப்ப இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் எங்க இருக்கும்? மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேன்ல பிரசன்ட் ஆயிருக்கும். சரி, இப்ப இந்த சிஸ்டம் வழியா எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிட்டே வருது இல்ல. இப்ப இந்த எலக்ட்ரான்ஸை ADP ட்ராப் பண்ணி ATPயை சிந்தசிஸ் பண்ணும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன். இதுல O2 எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணி வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். ஆக்சிஜனோட ஹெல்ப் இல்லாம நடக்கும். இங்க குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு எத்தனால் ஆர் லாக்டேட். தட் மீன்ஸ் சில மசில் செல்ஸ்ல, சில பாக்டீரியாஸ்ல எத்தனாலா கன்வெர்ட் ஆகிறதுக்கு பதிலாக லாக்டிக் ஆசிடா கன்வெர்ட் ஆயிருக்கும். இந்த ஈக்குவேஷன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். C2H5OHன்னு கொடுத்துருப்பாங்க. இது எத்தனாலோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி குவாஷியன்ட். ரெஸ்பிரேட்டரி குவாஷியன்ட்னா ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டுருக்கோம், எவ்வளோ ஆக்சிஜனை உள்ளே எடுத்திருக்கோம், இவ்வளோதான் ப்ராசஸ். அப்போ வால்யூம் ஆஃப் CO2 லிபரேட்டட் அண்ட் வால்யூம் ஆஃப் O2 கன்சியூம்டு, இதை தான் நம்ம ரெஸ்பிரேட்டரி குவாஷியன்ட்னு சொல்றோம்.
இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். இந்த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டு பயோ ஸ்குவாட் இன் தமிழ். டேக் கேர்.